ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் கனடா பாதுகாப்பு ஆலோசகர் இடையே நடந்த சந்திப்பின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மீண்டுள்ளது. கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமராக இருந்தபோது காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு அந்நாட்டு அரசு மறைமுகமாக ஆதரவளித்தது. சென்ற 2023ஆம் ஆண்டு காலிஸ்தான் பிரிவினைவாதியான ஹர்தீப் சிங் நிஜார் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு இந்தியாவில் சிறையில் இருக்கும் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலே காரணம் என்று கனடா குற்றம் சாட்டியது. பின்னர் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசு அறிவித்தது. இதனால் இரு நாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டது. சென்ற ஆண்டு கனடாவில் பொது தேர்தல் நடந்தது. அதில் பெரும்பான்மை இடங்களான லிபரல் கட்சி வென்றது. அக்கட்சியை சேர்ந்த மார்க் கார்னி பிரதமராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் 2 நாட்கள் பயணமாக கனடா சென்றார். அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நதாலியை அஜித் தோவல் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பான உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ள இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக தெரியவந்துள்ளது. குறிப்பாக காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்புகளின் செயல்பாடு மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் தீவிர கவனம் செலுத்த இந்தியாவும் கனடாவும் முடிவு செய்துள்ளன. மேலும் காலிஸ்தான் அமைப்புகளின் செயல்பாடுகளுக்கு இனி ஆதரவு கொடுக்கக்கூடாது என்ற முடிவையும் கனடா எடுத்துள்ளதாக தெரிகிறது. அஜித் தோவலின் கனடா பயணத்தால் இந்தியா கனடா இடையேயான உறவு மீண்டும் மலர்ந்துள்ளது.